வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பூரி, அதாவது பூரின்னு சொன்னாலே குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி எல்லாருக்கும் நாக்குல நீர் ஊறுற ஒரு உணவு இல்லையா? பூரினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பூரியில விதவிதமா பண்ண முடியும். பூரி நம்ம பூரி உருளைக்கிழங்கு தனித்தனியா அந்த மசால் உருளைக்கிழங்கு பண்றது ஜென்ரல். அது ரொம்ப காமன் எல்லா இடத்துலயும். அது பிரேக்ஃபாஸ்ட்க்கோ லஞ்சுக்கு கூட தாலின்னு ஒரு ஹோட்டல்ல எல்லாம் போனா தாலின்னு ஒரு சாப்பாடு கொடுக்குறா இல்லையா? அதுல முதல்ல 2 பூரி கொடுத்துட்டு அப்புறம் தான் சாதம் கொடுப்பா. ஆர் ஈவினிங் டிஃபன், விருந்தினர்கள் வந்தா எல்லாத்துக்கும் ஏற்ற உணவு இந்த பூரி உருளைக்கிழங்குங்கிறது. இன்னைக்கு நான் பண்ண போதும் உருளைக்கிழங்கு பூரி. இது பூரி உருளைக்கிழங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பூரியிலே ஒரே டிஷ்ஷா உருளைக்கிழங்கு போட்டு அதுலயே பிசைஞ்சு பண்ண போறேன். அதுலயே ஒரு டேஸ்ட்டுக்கு பொடிகள்லாம் போட்டு பிசைஞ்சு, அதனால இதை நீங்க பூரி உருளைக்கிழங்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது ஆலு பூரி அப்படின்னு நார்த்ல ஆலு பூரின்னு பேரு, உருளைக்கிழங்கு பூரி. இது எந்த மாகாணமும் அது உரிமை கொண்டாட முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா மாநிலங்களுக்கும் பிடித்த ஒரு உணவு இது. பட் இது நார்த்ல இருந்து வந்த உணவு பூரி, ஆலு பூரிங்கிறது. ஆர் மசாலா பூரின்னு சொல்லலாம். இது மசாலா பூரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆலு பூரின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு பூரி. மசாலா பூரி தேவையான பொருள்கள்: கோதுமை மாவு, அதான் முழு கோதுமை மாவு தான் எப்போதுமே நல்லது. நீங்க அதை சலிச்சு கிழிச்சு பண்ணாதீங்க. நல்ல நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க முழு கோதுமை மாவு, சலிக்காத கோதுமை மாவு யூஸ் பண்ணணும். ஸோ கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துட்டீங்கன்னா ரவை 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு. எப்போதுமே இந்த தோசையில இதுலலாம் ரவை போட்டுட்டா கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். ஸோ 1 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ரவை, அப்புறம் உப்பு, காரப்பொடி அதாவது மிளகாய் பொடி. இது காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொல்லுவாதா, காஷ்மீரி மிளகாய் பொடின்னு ஒன்று இருக்கு. அது செக்கச்சவேல்னு இருக்கும். அதை போட்டாலே ஒரு நல்ல கலர் ஒன்று வரும். நம்ம யூஸ்வலா நம்ம இங்க தமிழ்நாடுல காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது இல்லை. பட் அது போட்டா அது பண்ணணும். அது வாங்கி ஞாபகமா போட்டா ரொம்ப டேஸ்ட், ரொம்ப கலரும் இதுவும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். மிளகாய் பொடி, அப்புறம் அம்ச்சூர். அம்ச்சூருங்கிறது ட்ரை மேங்கோ, அதாவது காய்ந்த மாங்காய். அந்த இதை பொடி பண்ணி வச்சிருக்கிறது அம்ச்சூர் பொடி. இது ஒரு புளிப்பும் காரமும் ஒரு டேங்கினஸ், அந்த மாதிரி ஒரு துவர்ப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த அம்ச்சூர் பொடி. ஸோ அம்ச்சூர் பொடி, காரப்பொடி, உப்பு, முழு கோதுமை மாவு, ரவை சொல்லிட்டேன்னா. இதுல ஓமம் நல்ல டைஜஷனுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுல கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. அந்த ஓமத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஏற்கனவே இதுக்கு நான் பேர் கொடுத்துட்டேன் இல்லையா, ஆலு பூரின்னு பேர் கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு இது நீங்க வேக வச்சு மசிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டோ ஒரு கிரேட்டர், ஒரு துருவர, அந்த சீஸ் துருவரம், கேரட் துருவரம், அதெல்லாம் துருவரம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல உருளைக்கிழங்கு துருவி வச்சுக்கோங்க. வெறும் துருவின உருளைக்கிழங்க எப்போதுமே நீங்க தண்ணியில போடணும், இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்கு கலர் மாறிடும். கத்திரிக்காய்க்கும் அது மாதிரிதான், ஆப்பிள் அந்த மாதிரிதான். அந்த மாதிரி சில காய்கறிகள், சில பழங்கள்லாம் ஆக்சிடைஸ் ஆயிடும் வெறும் காத்துல அப்படியே வச்சா. ஸோ உருளைக்கிழங்க துருவி தண்ணிக்குள்ள போட்டு வைங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற சாமான் இதெல்லாம் தான் தேவையான பொருள்கள். அவ்வளவுதான். கோதுமை மாவு, ரவை, காரப்பொடி, அப்புறம் அம்ச்சூர் பொடி. அம்ச்சூர் பொடி இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் ஓமம், உப்பு, துருவிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்ல கெட்டியான பூரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். பிசைஞ்சாச்சுன்னா நம்ம பூரியே வேலையே முடிச்சா மாதிரி தான். இதுல இப்ப நான் கொடுத்துருக்கிற மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்க. இன்னொரு விஷயம், இது சப்பாத்தி மாவு மாதிரி முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சிடணும், 1/2 மணி நேரம் ஊறணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ நீங்க பண்றீங்களோ அப்போ நீங்க பிசைஞ்சுட்டா போறோம். இது நீங்க முன்னாடியே பிசைஞ்சு வச்சா அதுல ஒரு மிஸ்டேக்கும் இருக்கு. என்னன்னா எண்ணெய் குடிக்கும்.
முன்னாடியே மாவு பிசைஞ்சா அந்த பூரி வந்து பண்ணும்போது அது எண்ணெய் ஜாஸ்தி இழுத்துக்கும் அது. ஸோ நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ மாவு பிசைஞ்சுக்குங்க. அது ஒரு பாயிண்ட்டு. தண்ணி விடுறது ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் வந்து முதல்லயே தண்ணியை விட்டுறாதீங்க. உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சுட்டோம், தேவையான அளவு தான் தண்ணீர் விட்டுக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையான பாயிண்ட்டு. நீங்கள் முதல்ல தண்ணியும் போட்டுன்ட்டு உருளைக்கிழங்க போட்டுட்டா ஓடி போயிடும் அது. ஏன்னா உருளைக்கிழங்குலேயே தண்ணியில் வேற போட்டிருக்கீங்க, அது ஓடும். அது அதை எடுத்து போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கே தண்ணி விட்டுக்கும். அதனால தண்ணி விடணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட், நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அதில். ஸோ எண்ணெயை வந்து நான் சூடாக்கின்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் சூடாயிடுது. இந்த பிகினர்ஸ்க்குலாம் நான் இன்னொன்று கூட நான் சொல்லுவேங்க, இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு அந்த பூரி ஷேப் ரவுண்டாக வரல அப்படின்னு தான் பூரி இட்டுட்டு நீங்கள் அந்த அந்த எந்த அளவு பூரி வேணுமோ அந்த சைஸ் மூடி வச்சுக்கணும். ஆர் தட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு, எவசில்வர் தட்டு, ஷார்ப் எட்ஜ் இருக்கும்ல, அது மாதிரி சின்னதாக ஒரு வச்சுட்டு பார்த்துட்டு அதால் கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் திருப்பி நீங்கள் மாவில் போட்டு பிசைஞ்சுக்கலாம். ஸோ அது வேஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் பூரி இட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சுட்டுடுத்தோம். இப்போ அதில் போட போறேன் நான். இந்த பூரி பொரிக்கும் போது நல்லா அந்த கரண்டியால் அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ நல்ல குழிவாக அந்த கடாய் நல்ல குழிவாக இருந்தால் பூரி நல்லா உப்பின்னு வரும். எப்போதுமே நீங்கள் கரண்டியால் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அப்படியே அமுங்கிடுறது அது. அதனால நீங்கள் அந்த அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, எப்போதுமே இந்த வடித்தட்டில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், கிச்சன் டிஷ்யூ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை எக்ஸஸ் எண்ணெய், அதாவது பூரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தால் கூட எண்ணெய் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்கிறதுனால அனாவசிய எண்ணெய் வேண்டாம் இல்லையா. ஸோ பூரி வந்து எண்ணெயாக தோஞ்சு கொடுக்காம அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ வச்சுட்டு அதில் எடுத்துடணும். மசாலா பூரி தேவையான பொருள்கள் ஒரு 12 அல்லது 15 பூரிகளுக்கு. கோதுமை மாவு, முழு கோதுமை மாவு 1 கப், பம்பாய் ரவை 1 டேபிள் ஸ்பூன், பெரிய உருளைக்கிழங்கு 2, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், அம்ச்சூர் பொடி 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த பூரியில் 2-3 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து நான் இப்போ வந்து ஆலு பூரி பண்ணினேன் இல்லையா. இந்த மசால் பூரிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். அதாவது எய்தர் சொரக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சொரக்காய் வந்து உருளைக்கிழங்கை விட தண்ணி நிறைய விட்டுக்கும். அதனால சொரக்காய் போட்டுக்கன்னா தண்ணி விட்டு பிசைறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சொரக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுலேயே அந்த பூரியிலே ஒரு திதிப்பு ஒரு இது எல்லாம் இருக்கும். எனக்கு காரப்பொடியெலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு உரப்பு கட்டா மிட்டாவாக இருக்கும் அது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கும் துருவி போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கன்னா நீங்கள் ஒரு சுத்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் போட்டுக்கணும். அது வந்து டைரெக்டாக போட்டால் அது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறதுனா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இது வேக வச்சுட்டு அப்புறம் துருவி போட்டுக்கோங்க. சொரக்காய் போட்டுக்கலாம், புடலங்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மசால் பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து எந்த மாகாணத்தோடதும் நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு. பட் வட மாநிலங்களில் வந்த உணவு இது. வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னா நீங்கள் சக்கரை வச்சு தொட்டுக்கலாம், ஜாம் வச்சு தொட்டு கொடுக்கலாம். பெரியவங்கன்னா ஊறுகாய் தொட்டுன்னு கொடுக்கலாம். ஆர் ஒன்றுமே வேண்டாங்க தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆறினா கூட இது நல்லாயிருக்கும், பிகாஸ் அதுலேயே ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால.
ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு அனுப்புறதுக்கு இது ரொம்ப நல்ல இது. நல்ல எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு குழந்தைகளுக்கோ ஹஸ்பண்ட்க்கோ நம்ம ஆஃபீஸ் பொறுத்தையோ லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு எடுத்துன்னு போகலாம். கொஞ்சோண்டு ஊறுகாயும் ஒரு தயிரும் எடுத்துன்னு போனால் போகிறோம் உங்களுக்கு. தயிரில் நீங்கள் எல்லாம் தாளிச்சு கொட்டி அது மாதிரி எடுத்துன்னு போனேன். இது வந்து இந்த மசால் பூரி, இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது ஆலு பூரி. இது வந்து ரொம்ப டேஸ்டியான இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும், பட் லஞ்சுக்கும் நல்லா இருக்கும், டிஃபனுக்கு நல்லா இருக்கும், ஈவன் ஒரு தாலி மொத்த சமையல் எல்லா சாப்பாடுலேயும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற உணவு. நீங்கள் டெஃபினட்டாக இதை பண்ணி பாருங்கள், இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவா. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.